டே 3 டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலையை வந்துட்டு அலுமினியம் பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப்ஸ் 2, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிற ஐட்டம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டும் கடாயில். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா, ஒரு அரை ஸ்பூன் மைதா போட்டுட்டு அந்த எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா சுடுற வடை, பூரி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கடாயில் ஒட்டாது. முக்கியமாக வடையெல்லாம் ஒட்டாமல் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் டிப்ஸு, தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த 3 கன்று வந்து மேலே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா இந்த வந்து தேங்காய் வந்து அழுகி போகாமல் நம்ம வந்து 1 வீக் கூட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 3 கன்று மேலே இருக்க மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம உடைக்கும் போது அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.